ஒவ்வொரு பெற்றோருடைய தலையின் மேல் விழுந்த கடமை என்ன தெரியுமா? என்னுடைய தலையின் மேல் விழுந்த கடமை, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னா விசுவாசத்தில் நடக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கணும். எதை கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்க சத்தமா? ஃபெய்த்து, விசுவாசத்தில் பெற்றுக்கொள்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ ஏசப்பாட்ட கேளு, அந்த காரியம் கொடுத்த உடனே இது ஏசப்பா தான் கொடுத்தார் அப்படின்ற அந்த எண்ணத்தை பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வந்துடணும். நீங்கள் ஆமென். என்னுடைய சுய பலத்தால், என்னுடைய படிப்பினால, என்னுடைய சம்பாத்தியத்தினால மட்டும் கொண்டு வர முடியும்னு இந்த உலகம் போதிக்கும். ஆனால் நம்ம போதிக்கணும், இல்லை, நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் இருப்பா.